வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் முருங்கை விதையில் எப்படி பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது முருங்காய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தோல் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காயை கட் பண்ணி தோலை எடுத்துக்கோங்க. தோலை எடுத்துட்டு இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கணும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் காயறதுக்கு, அவ்வளோதான். இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். இந்த பொடியை நல்லெண்ணெய் குழப்பி இட்லிலையும் தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார் வைக்கும்போது இறக்குற சமயத்தில் ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்து போட்டு வச்சிங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. நான் 3 நாள் தான் வச்சேன் வெயிலில், நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி கடலப்பருப்பு, ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு கரண்டி துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் விட தேவையில்லை, வெறும் கடாயிலே போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியாக, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. இதையும் வறுத்து எடுத்து அந்த பருப்புலேயே போட்டுருங்க. அடுத்தது ஒரு 10 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்குமே எண்ணெய் விட தேவையில்லை, எல்லாம் வெறும் கடாயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இது லேசாக வறுத்து எடுத்து அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு. இது உரிக்க தேவையில்லை, உரிக்காமல் அப்படியே போட்டு அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் வறுத்து அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் காய வச்ச இந்த விதை இதையும் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இது நல்லா வெயிலே பாதி வறுத்துருக்கும். நாம் இன்னும் கொஞ்சோண்டு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் அதிலே போட்டு லேசாக வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். பாருங்கள், பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.